நல்லவர்க்கெல்லாம் எதிர்காலமே நம்பிக்கை வைத்தால் வந்து சேராதா உள்ளங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் உள்ளங்கையில் தான் வெற்றி வாராதா. சரி, இப்போ வந்து என்னன்னா நேரம் காலை 1:40. இப்போ எங்க இருக்கிறோம்? இது கட்டுநாயக்கா ஏர்போர்ட்ல இருக்கும். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தற்போது என்னடா ஒரு மாதிரி மங்களா தெரிகிற மாதிரி இருக்கு. அப்படி இருங்க மக்களே, என்ன இல்ல இல்ல எனக்கு பின்னாடி ஒரு லைட் ஒன்று அதனாலதான் இப்போ கட்டுநாயக்க விமான நிலையத்துல நம்ம இருக்கிறோம். எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா அடுத்து வந்து 1K வரதுக்காக நாங்கள் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்காக இந்த இடத்துல இருக்கோம். வேண்டுதலுக்கு ஃப்ளைட்டுக்கு தேசிகா வைக்கலாம்னு வந்திருக்கோம். 1K வந்துருச்சு அப்படின்னா தேசிகாவும் 3 டயர்லையும் வைக்கலான்னு வச்சிருக்கோம். முன்னுக்கு 2 இருக்கும், முன்னுக்கு 2 தானே இருக்கும். முன்னுக்கு 2ல் மட்டும் இப்போதைக்கு வச்சுட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். நாங்கள் வச்சுட்டு 1K வந்ததுக்கு அப்புறம் 3 வைக்கிறோம். ஆமாம் 3 வைக்கிறோம். 3 வைக்கிற அளவுக்கு 3 டயராடா இருக்கு. பின்னாடி 2 முன்னுக்கு 2 நான் இதுக்கு ஹெலிகாப்டர் பார்த்துருக்கேன், ஏரோப்ளைனை பார்த்துருக்கேன். இல்லை படங்கள்ல எல்லாம் காட்டுறாங்க தப்பா, படத்தில் இருக்கிறதா உண்மை இல்லையே. ஏன் ஃப்ளைட்டுமா உண்மை இல்லை, டயர் மாடா போயா கட்டுறாங்க. சரி விடுங்க, வரோம்னா பின்னுக்கு ஒரு 2 3 6 அப்படின்னா 2 2 ஒன்றா 2 2 ஒன்றா இருக்கும். என்னது ஃப்ளைட்டுக்கு இறக்கம் கொடுத்துருக்கேன். அதுக்கு இப்படி எலுமிச்சை பழத்தை வைக்கிறேன். ஏன் வைக்கலாம் அது சைஸு அவ்வளோ சின்ன பழத்தை வைக்கல, அது மூட்டை கணக்கில் வீட்டில் வைக்கணும். ஏன் புலம்பஸ்தான்டா இருக்கும் என்ன டயரா அப்படியோ கண்டெய்னர் டயர் மாதிரி யாரும் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் டயர் கிட்ட விட்டா பார்த்தேன் நான், தூரத்துல பார்க்குறது. ரொம்ப ஹைட்டில் இருக்காது, ரொம்ப பெரிய டயராக இருக்காது, ஆனால் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். கட்டுநாயக்க ஏர்போர்ட்டில் வந்து எதுக்குன்னா இருட்டில் உட்காந்து கேட்டீங்கன்னா, ஏன் இவ்வளோ விடிய காலையில் வந்து இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா உட்காந்துருக்கோம். 2 hours later. இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து வெயிட் பண்ணுறதுக்குன்னு இங்கே ஒரு ஏரியா இருக்குது சரியா. இந்த ஏரியாவுக்குள்ள இப்போ என்ன நடக்குது அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? நடக்கூடாதெல்லாம் ஏரியாவுக்கு வெளியே தான் அந்த கோல்ட் ஃபிஷ்ல தான் அந்த மாதிரிலாம் நடக்குது. சரி, இங்கே நிம்மதியாக இருக்கு ஏர்போர்ட்ல. இங்கே வந்து அதை விட கேவலமாக இருந்துச்சு. அது சொந்த முடியாது ஒன்றுன்ட்டு இல்லை, நிறையா இருக்கும். கண்ணுக்கு பட்டது ஒன்று தான். இதெல்லாம் வந்து பான் வெப்சைட்டில் போட வேண்டிய அது வந்து எடுத்து வச்சிருக்கியோ? இல்லை இல்லை, அதை போய் நான் ஏன் எடுத்து வைக்கணும்? இது பப்ளிக்னுங்கிறதே மனசுல எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து இங்க வருவாங்கிறதா இருக்கு. சரி, கொஞ்சம் ஃப்ரீடமா இருங்க, தப்பு கிடையாது. ரொம்ப ஃப்ரீயா அப்படின்னா இந்த ஏரியா வந்து அப்ப எங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா இதுதான். அப்ப இந்த ஏரியாக்குள்ள தான் வந்து நீங்க ஏர்போர்ட் போதை பார்க்கறதுக்குலாம் நீங்க ஏர்போர்ட் வர்றீங்க அப்படின்னா இப்போ இதுதான் ஏர்போர்ட் சரியா. இதுக்கு முன்னாடி இருந்து அதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் ஏற்பாடு போகலாம். என்ட்ரன்ஸும் இங்கே தான், எக்ஸிட் மட்டும் இல்லை, என்ட்ரன்ஸும் இதுக்குள்ள தான். இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நல்லா இல்லை காக்கா மேலேருந்து காக்கா எச்சம். இன்னும் நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு பஸ்ஸு ரொம்ப முக்கியம். அங்கே ஒரு கிலோமீட்டர் நடந்தது எல்லாருக்கும். ஆமாம், பஸ் வந்து இங்கே ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. அது வந்து பெரிய ஒரு விஷயம். எங்கேயாச்சும் வரும்போது போகணும், டெக்ஸியெல்லாம் கூட சார்ஜ் பண்ணுறாங்கன்னா பஸ் வந்து நிற்கும், பஸ்ஸில் ஏறி வந்துடுங்க. இங்கேருந்து வெளியில் போனால் நான் நினைக்கிறேன் வெளியில் போக தேவையில்ல, மேபி இதுக்குள்ளேயே திரும்ப பஸ் வந்தாலும் வரலாம். பஸ் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா பஸ் வரும், அதுலேயே நீங்கள் ஏறி போயிருங்க. அதிகமான காசை வந்து செலவு பண்ணாதீங்க. எவனாவது ஒருத்தன் பொய்ய சொல்லி வாங்குவான், அவனையெல்லாம் நம்பாதீங்க. இது நாங்களே சொல்கிறோம். ஆமாம், இப்போ நாங்கள் இது என்ன சொல்ல வந்தேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடம் இருக்குது, அழகான இடம் தான், அழகாக வச்சுருந்தா அழகான இடம். இதை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் வரும்போது வேறு எதுவும் நடக்கலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. ஆனால் வெயிட் பண்ணுறதுக்கு நல்ல இடம். ஆமாம், வேறு இடமா சார் போட்டுருக்கோம். ஆமாம், அதனால் நிறைய இடம் இருக்கனால நீங்கள் வந்து இங்கே வெயிட் பண்ணுறதுல தப்பு கிடையாது.
ஆனால் உங்களுடைய உடைமைகள் பாதுகாப்புக்கு யாரும் பொறுப்பேற்க மாட்டார்கள். நீங்க தான் கவனம் போத்துக்கு. ஆமாம், எல்லா இடத்துலையுமே வந்து பாதுகாவல் படை இருக்கும்னு சொல்லலாம். அப்படிதான் அங்கே நடக்கும். நீங்களே பார்க்க மாட்டாங்க, ஏன் தெரியுமா? அவன் வந்து குடும்பத்தை பிரிஞ்சு இங்கே வந்து மன உளைச்சல்ல தான் இங்கே வேலை செஞ்சுட்டு அவன் பார்த்தானே சுட்டு தள்ளிடுவான். இல்லை, அவன் வந்து இது டிப்ரெஷனுக்குள்ளாகி அவன் ஒரு சில வேலை சூசைட் பண்ணிக்குவான். டெய்லி இது வந்து நேரில் பார்த்தா என்ன ஆகும்? அவன் ஒன்று வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போயே ஆகணும், வேற வழியே இல்லைன்னு ஆகிடுவான். 10க்கு அப்புறம் எப்படி நான் இங்கே இருப்பேன்? அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்வானா, அந்த காண்டெல்லாம் சேர்த்து குடும்பம் பண்ணிடுவான். கோல் பிஸ்டல் வந்து கஷ்டமா. ஆமா, அது என்னோட பெரிய ரவுடின்னு நினைச்சது. ஒரு மணியா நான் இது வாரத்துக்கு முன்னுக்கு இப்போ ஒரு 10-11 மணி இருக்கும். 11 மணி கோல் பிஸ்டல் தான் அப்படி இருந்தோம். அப்போ ஒருத்தர் வந்து கேஜிஎஃப் வில்லன் மாதிரி ஒருத்தர், அப்புறமா தாடியெல்லாம் வளர்த்து ரகடா இருந்தாரு. பக்கத்துல கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருந்தாங்க. அது என்னமோ அதுக்கு தான் அபியூஸ் நடக்குதுன்னு பார்த்தா இவனுக்கு அபியூஸ் நடந்துச்சு. மைண்ட் வயசு ஏன் பாதுகாப்பு உன்னை கூட்டம் தான், உன் பாதுகாப்பு என்ன கூட்ட போறேன். பெரிய ரவுடி மாதிரி இருந்தா மண்டையை உடச்சிட்டாங்க. யாராச்சும் உடச்சாங்க இல்லை அந்த பிள்ளைய கோவத்தை அடிச்சு பிடிச்சாந்துடல. ஆனா எனக்கு தெரிய அவனு வந்து ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு போத. அப்படியோ? ஆமா, ஒரு சண்டை ஒன்று வந்துச்சு. இது கொஞ்சம் எகிரிக்கிட்டு தான் இருந்துச்சு, வெளுத்து விட்டுருச்சோ தெரியல. இருக்கலாம் அடிச்சதுக்கு அப்புறம் என்னடா ரத்தம் வருது. அப்புறம் கஷ்டப்பட்டு அந்த பிள்ளை கூட்டிட்டு வந்து ஆட்டோவில் ஏற்றி விட்டு வீட்டில் பிரிச்சு வீட்டுக்கு போயாட்டே சொல்லாத, அம்மாட்ட சொல்லாத அப்படின்னு அனுப்பி விட்டுருக்கும் போது. சரி, இதுதான் இன்னைக்குள்ள விஷயம். அவர் வந்தோடனே கண்டினியூ பண்றோம். இதுக்கு அடுத்து இங்க இருந்து எங்க போக போறோம்ங்கிறது இன்னமும் முடிவு பண்ணல. எங்க வேணாலும் போகலாம். நம்ம முடிவு பண்ணணும் கூட சொன்னோம்னா அதை கட் பண்ணி தூக்க வேண்டிய நிலைமை. அதனால அடுத்து எங்களுக்கே தெரியாது, எங்களோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. சரி, பாருங்க பாருங்க. நான் போன பிறகு தாண்டா பாப்பீங்க. ஆனால் இதுலேயே உலகத்திலே வந்து கேவலமான ஒரு பிளாக்னா இதுதான். ஏர்போர்ட்ல கட் பண்ணி அதை டைரக்டா vlog எடுக்கிற டீம்னு ஒன்னு இருக்கும், அத கலாய்க்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கும். இங்க vlog டீம்ல அவங்கள கலாய்ச்சிக்கிட்டு என்ன இதெல்லாம்? ஆமா, அன்னைக்கு என்ன சொன்னோம் vlogல சொன்ன விஷயம் வந்து ஏர்போர்ட்ல இவன்ட்ட சொன்னேன் கொழும்புல இருந்து எடுப்போம்டா அப்படின்னப்ப இது என்ன சொன்னான்னா, இல்ல ஏர்போர்ட் கிட்ட போய் அவர் வர்றாரு, அவரை இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி எடுப்போம் அப்படின்னு. இவரா பாருங்க, இவரு தான் அவர் தான் போறதுல அப்படி சொல்லிட்டு அங்க போனா ஏர்போர்ட் கிட்ட போனா 10% தான் சார்ஜ். இல்ல வீடியோ எடுத்தோம். எப்படி எடுத்தோம்? இத்த ஏர்போர்ட்லாம் சொல்லி இப்போ புதுசா ஒருத்தர் வர போறாரு, இன்னும் கொஞ்சத்துல அவரை காட்டுவோம்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு போன ஆஃப் ஆயிடுச்சு. அவர் இன்னைக்கு தான் காட்டுவீங்களா? ஆமா, வந்து 2 நாள் ஆச்சு. ஒரு 2 நாளா அவரை காட்டும், 2 நாள் சர்ப்ரைஸ் வச்சிருந்து காட்டுவோம். வீடியோ இப்படியாடா சர்ப்ரைஸ் காட்டுவீங்க? ஹீரோ ரேஞ்சுக்கு காட்டுவீங்கன்னு பார்த்தா இந்த படத்துல சைடு ஆர்டிஸ்ட் காட்டுவாங்க தெரியுமா? அது ஒரு வாரமா நடந்து போயிட்டு இருக்கும். இப்போ என்னன்னா பழைய கண்டினியூ முக்கியமான மேட்டருக்கு இதே ஏரியா சொல்லு. 3-4 மாசம் இருக்கும். எத்தனை மாசம்? இதே ஏரியாவுக்கு வந்தோம். நான் வீடியோல வந்து போன் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு மேட்டர் சொல்லியிருக்கோம்ல, அந்த வீடியோவில் டைம்ல வந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த சென்க்ளர் வாட்டர் ஃபால்ஸ், இப்போ நாங்கள் அன்றைக்கெல்லாம் நடந்த விஷயம் என்னென்னா, சென்க்ளர் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் காசு கட்டினா தான் உள்ளே போகலாம், இவ்வளோ அமௌண்ட்டு அவ்வளோ அமௌண்ட்டுலாம் போர்டெலாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப வீடியோலாம் காட்டுவோம். ஆனால் அப்போ ஒருத்தர் சண்டையெல்லாம் போட்டு அவர் தான் மெயின்டெனன்ஸ், நான் தான் காசு வாங்குறேன், நான் தான் கவர்மெண்ட் அப்படிலாம் சொன்னார். ஸோ கடைசியாக இப்படி தான் பேசி போய்கிட்டே இருந்தோம். நாமக்கு ஒரு அண்ணன் உட்காந்துட்டாங்க. ஏன்னா அவங்கலாம் ஒரே செட்டா இருப்பாங்க, கையில கூறு கஞ்சி காய்ச்சுவாங்க, கையில கத்தியோட. என்ன படம் தெரியுமா? என்னமோ ஒரு படம் நடந்து போறப்ப 2 பேர் உட்காந்து இங்க நம்மள புதைச்சா கூட தெரியாது. காய்ஸ் கொம்பன்ல எதுலயே ஒண்ணு உட்காந்துருப்பாங்க, நடு காட்டுக்குள்ள அந்த மாதிரி உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு அந்த வீடியோலாம் நாங்கள் ஃபுல்லாக அது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி தான் எடுத்துக்கணும். அதுக்கு பேமெண்ட் வாங்குறாங்க, இதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவ் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆமாம். அப்புறம் அந்த வீடியோ வந்து டிலீட் ஆயிடுச்சு. அதை பற்றி நிறைய பேசியிருந்தோம். பட் வீடியோ டிலீட் ஆயிடுச்சு. ஃபோனை பண்ணிட்டானுங்க தலை. பட் இப்போ 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஏரியாவுக்கு தான் நடந்து வரோம். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி யாரையும் காணோம், எதுவுமே இல்லாமல் இருக்கு. போர்டெலாம் காணோம், போர்டு காணோம், அங்கேயே கூட்டு காணோம். இப்படி. ஸோ நம்ம மேபி
வந்திருப்பாங்களா இல்ல அப்படின்னு. ஒருவேளை நம்ம யோசிச்சோம் வீடியோ தான் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு யோசிச்சிருப்போம்ல. பட் நம்ம பேசுனதே அங்க ரிஃப்ளெக்ட் ஆகிருச்சு. அது வீடியோ தான் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு கிடையாது இல்ல. ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கலாம், தெரியல. இல்ல ஆமா, உள்ள விட்டுட்டு வழிய வர விடாம அடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியோ தெரியலையே. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெளியே வர்றது இல்லைன்னா பிரச்சனை, உள்ளுக்கே இருக்கும் அப்படின்ட்டு தங்கிடலாம். ஆமா, ஆனா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆமா, வேற வழியில நடந்து போறதுதான். ஸோ என்னன்னா இன்னைக்கு குயிக்கா வந்துட்டோம், எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா குளிக்கிறதுக்கு சட்டை எடுத்துன்னு வரல நீங்க 2 பேரும். எஸ், நாங்க 2 பேரும் எடுத்துட்டு வந்திருப்போம். நீங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்க? மாட்டேன், நான் வந்து வீட்லயே குளிச்சுட்டு வந்தேன். டவல் எடுத்துட்டு வந்தீங்களா? சூப்பர். பாத்தீங்கன்னா நாங்க குளிக்க போறோம். ஆமா, குளிக்க போறதெல்லாம் காட்டுங்க. இல்ல விளாக்ல இது வரைக்கும் நம்ம போடாத வந்து குளிக்கிறது மட்டும், அதையும் போட்டுருவோங்க. ஆமா, நான் வந்தோட தொடைய கட்டணும் ரோடு வர்றதுக்காக நீ குளிக்கிறதெல்லாம் பார்த்து நியூஸ் கூட போதா? பரவாயில்ல, ஏங்க அப்படி போவோம் நாங்களும். நீங்க நடு தண்ணியில போயிட்டு நான் நிக்கிறேன், அதே இடத்துல சொல்றேன் தான் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை வீடியோ எடுத்து அதே மாதிரி நம்மளும் ஃபேமஸ் ஆகுறோம். விகை நூட்ஸ்ல இது கொடுக்குறோம், என்னது இன்டர்வியூ கொடுக்குறோம். நம்ம ஸ்ரீலங்காவோட டூரிசத்தை நம்ம கூட்டுறோம். அவ்வளவுதான், நாம தான். ஏற்கனவே நம்ம வரும்போது ட்ரெயின்ல நம்மளை விட அவங்க தான் கூட இருக்காங்க. இதுவே இப்ப காலி போயிட்டு வந்தீங்கல்ல, கூட்டுறோம் ஒரு 200 ரூபாய் கொடுத்து வர மாட்டேன்றோம். இல்ல கால தலைவாக்கல இங்க வரதுக்கு 40 ரூபா தான் டிக்கெட், அதே வேணாம் நடந்து வரும். ஆமா, அவரு இருக்கும். கூமாப்பேட்டிக்காரர் மட்டும் நான் காசு கொடுத்தா கூட்டினாரு இல்லையா? அப்படித்தான். வந்துட்டோம், அங்க வந்து மிச்சம் போயிருக்கோம். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வினோசன் உங்களுக்கு மாண்டேஜ் சுத்தி காட்டுவாரு. சுத்தி செஞ்சு விட்டது என்ன ரீசன்னா, இதெல்லாம் செய்யறதுக்காக தான் அவங்க காசு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து காசு வாங்க வேணாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதை செய்யாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு வழியாக அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தாச்சு. பின்னாடி பாத்தீங்கன்னா போன முறை வந்து வரும்போது எல்லாரும் சும்மா இருந்தாலும் நான் ஒரு கனவோட வந்தேன். அன்னைக்கு ஈவினிங் ஒரு இடத்துக்கு போறோம். ஆமா, அன்னைக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆனா நான் எதிர்பார்த்து ஒண்ணு போனேன், அங்க எதிர்பார்த்து போன இடத்துல எல்லாம் நடந்துச்சு. இல்ல அன்னைக்கு கனவா இல்ல, அன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து சொரி சாங்கெல்லாம் வந்தா சொரியப்ப நல்லா தான் இருக்குமா, அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா தான் காய முடியுமா. நான் அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, அதுக்கு பிறகு போச்சு 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 போச்சு. சரி, இப்ப நம்ம எங்க போறோம்னா, போனால் போகட்டும் போனால், அதுதான் எஜ்ஜி. அங்க இருந்து பாய போறோம். அப்படி நான் பாயலன்னா இவன் பாய்வான். அப்படி இல்ல, நம்ம எஜ்ஜுக்கு போகணும். போகணும்னா அங்க போக முடியுமா? அப்படின்னா போக முடியாது. அந்த எஜ்ஜுக்கே போக முடியாது, பாய முடியாது. போனா வர முடியாது, அவ்வளவுதான். யாராவது போங்கன்னா வீடியோ எடுத்து காட்டு. இவரை இன்ட்ரோடியூஸ் பண்றத பெரிய வேலையா பார்த்து கடைசியா என்ன நடந்துச்சு, எப்படி உட்கார வச்சு சொன்னாங்க. நான் பெரிய பிளான்லாம் பண்ணேன். ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது அப்படி வெளியில வரும்போது ஒரு வீடியோ ஒன்று எடுத்து ஃபுல்லாம் யோசிச்சாங்க. 10% சார்ஜ் வச்சுக்கிட்டே
ஒன்றும் நடக்கல, வீடியோ ஒன்னே பண்ணல, புறவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெக்கார்டிங்கே போனாங்க ஒரு நேரம். இல்ல வேலை செய்யற மாதிரி இருக்குங்க. அந்த பொறியிலாம் இதுல வேலை செய்வாங்க, இதுல வேலை செய்வாங்க. ஜட்டியோ கலையில போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஜட்டி இல்லைங்க, இது வந்து ஸ்விம்மிங் கோட். ஆனா ஸ்விம்மிங் தெரியாது. ஞாபகம் இருக்கா? மட்டக்களப்பு போயிட்டு வாங்க. ஆனா ஸ்விம்மிங் தெரியாது. ட்ரௌசர் போட்டு ஏற்கனவே ட்ரௌசர் தான் போட்டுருக்கான், இன்னொரு ட்ரௌசர் ஒன்று போட்டு குளிக்க போறான். தேடி இருக்கவே மாட்டேன். நல்லா இருந்துச்சு. முக்கியமான ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருந்தோம், என்ன ரெக்கார்டிங்ல போடாம எக்ஸாம் மாஸ்டர்ல போட போறீங்க அதானே? அதனால எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ரீசெண்டா ஒரு அது அது அந்த அப்படி வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது ஸ்ரீலங்கால. ஃபேமஸ் ஆனிச்சு, ஞாபகம் இருக்கா? இது பகான் சுத்துவேன். எனக்கு அந்த பேர் அதுல இருந்து நல்லா ஞாபகம் இருக்கு. அது வரைக்கும் எவனுக்குமே தெரியாது. பான் சுற்ற பேரிக்கலான்னு அதுக்கப்புறம் தான் கேட்டாங்க. ஆமா, அது எவ்வளவு அழகான அந்த வீடியோவை நீர்வீழ்ச்சி ரொம்ப அழகானது. மேல இருந்து பார்க்கும்போது அது வந்து எப்படின்னா விளக்கு மாதிரி இருக்கு. நாங்க சைடுல இருந்து சரியா? விளக்கு மாதிரி அவ்வளவுதான் காட்டுறாங்க. அப்ப அந்த வாட்டர் ஃபால்ஸோட வீடியோ பார்க்கல, வாட்டர் ஃபால்ஸோட வீடியோ தான் பார்த்தோம். ஆனா அந்த வாட்டர் ஃபால்ஸ பார்க்கல. அது காட்டல. அது ஒரே பொசிஷன் தான் கேமரா வச்சிருக்கோம். உனக்கு என்ன பண்ண தெரியல. நம்மள அத ஒரு 4-5 பொசிஷன்ல வச்சிருக்கோம். அது அழகான ஒண்ணு. ஆமாங்க, அழகாவா இருந்துச்சு. நல்லா மூஞ்சி கேட்க அமுக டுமுக அமால் டுமால்